ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோமே. சப்பாத்தி நான் இது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்போனா பன்னீர் பட்டர் மசாலா தான். இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே இந்த பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஐட்டம் 2 பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 முந்திரி, இது நல்லா வதங்கினதும் நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா 5 தக்காளி பழம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா கொஞ்சம் மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்திலாம் போட்டு இறக்கிட்டோன்னா சுட சுட என்னுடைய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக ஜூஸியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை வரும் மினி விலாக்ல பார்க்கலாம். சட்டா பை பாய்.